எங்கள் அன்பு பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாள் காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட நீர் இடைப்படுகிறேன். உம்முடைய வேத வசனங்கள் மூலமாக இந்த வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட நீர் பேசுகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் என்று சொன்ன வேத வாக்கின்படி எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நீர் வழிநடத்தும்படி எங்களை விட்டு தருகிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் உட்காரும். இதனாலின் தியானத்திற்காக இந்த வாரத்துக்குரிய தலைப்பு ஏற்றுக்கொள்ள அழைப்பு. அதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8, ரோமர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13, லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10, சங்கீதம் 86ஆம் சங்கீதமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாரத்துக்குரிய திருவசனத்தை நாம் யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏற்றுக்கொள்வதற்கான அழைப்பை ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக இங்கே கொடுக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த முகவுரை பகுதியில் ஏற்றுக்கொள்ளுதல் என்பதை குறித்து நாம் தியானித்து தொடர்ந்து நாம் ஒரு குறிப்பை மாத்திரம் தியானித்து நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல என்று ஒரு மாதிரியை அங்கே பவுல் அப்போஸ்தலன் அங்கே முன்வைக்கிறார். அப்ப ஏற்றுக்கொள்ளுதலில் கிறிஸ்துவை நாம் மாதிரியாக கொண்டு நாம் பிறரை ஏற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து நம்மை எப்படி ஏற்றுக்கொண்டார்? நாம் பாவிகளாக இருக்கையில், நாம் தகுதியற்றவர்களாக இருக்கும் போதே ஆண்டவர் நம்மை தேடி வந்து நம்மை மீட்டுக் கொண்டார். நாம் பாவிகளாக பலவீனராக குறைவுகளோடு இருக்கும் போதே ஆண்டவர் நம்மை தேடி அப்படியே ஏற்றுக்கொண்டார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன வேத வாக்கின்படி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேடி வந்த தெய்வம் நம்மை அப்படியே ஏற்றுக்கொண்டார். இப்போ நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மீது போட்டுக்கொண்டு நம்மை ஆண்டவர் விடுதலை ஆக்கி வைத்திருக்கிறார். நம்ம எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அதுபோல பிரதிபலன் பாராமல் நாம் மற்றவர்களையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் உன்னதமானவராயிருந்தும் பிதாவுக்கு சமமானவராயிருந்தும் தம்மை தாமை தாழ்த்தி நமது பாவ மாம்ச சாயலாகவே வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 2:14, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தமும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சமும் இரத்தமும் உடையவராக இந்த பூமிக்கு தாழ்த்தி வந்தார். அதனால்தான் வேதவசனம் சொல்லுகிறது, பிதாவே நாம் ஒன்றாயிருப்பது போல இவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக என்று ஆண்டவர் அப்படியே நம்ம ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, நம்மை போல இந்த பூமியில பாடுள்ள மனுஷனாக மாம்சம் இரத்தமுமாக வந்து நம்ம ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, பிதாவோடு நம்மை ஐக்கியப்படுத்தி இருக்கிறார். பிதாவே நாம் ஒன்றாயிருப்பது போல இவர்களும் ஒன்றாயிருக்கட்டும் என்று பிதாவோடு நம்மை ஐக்கியப்படுத்தி இருக்கிறார். அதனால்தான் ஆண்டவருக்கு நம்ம பிதாவுக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த ஏற்றுக்கொள்ளுதலை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்ப நமக்கு இந்த ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்முடைய இருதயத்திலே அதற்கான இடத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மன்னிப்பு, தாழ்மை, ஏற்றுக்கொள்ளுதல். பிறரை நாம் மன்னிக்கிறது மூலமாக, நாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தாழ்மை மூலமாக பிறரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாம் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள அப்படிப்பட்ட குணாதிசயங்களை நம்முடைய இருதயத்திலே முதலாவது நாம் ஏற்படுத்த வேண்டும். அதனால்தான் இருதயம் சம்பந்தப்பட்டது. இந்த குணாதிசயங்கள் எல்லாம் நம்முடைய இருதயம் சம்பந்தப்பட்டது. இருதயத்திலே அதற்கான இடத்தை நாம் அங்கு ஏற்படுத்த வேண்டும். மனிதன் தன்னுடைய இருதயத்தில் ஏராளமான இடம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் அந்த இருதயம் இருக்கிறது. அதனால்தான் இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் சரி செய்து அங்கே ஒரு விசாலமான ஒரு இடத்தை உருவாக்கி நாம் அதிலே நிறைய ஆண்டுடைய குணாதிசயங்களை அங்கு இடம் கொடுத்து அதை பெரிதாக விரிவடைய செய்ய வேண்டும். ஒரு பொருளை நாம் ஒரு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கும் போது அதற்கான ஒரு இடத்தை நாம் ஒதுக்க வேண்டும். ஒரு வெற்றிடம் அல்லது காலி இடத்தை நாம் ஒதுக்க வேண்டும். அப்படி ஒதுக்கினால் மட்டுமே அந்த இடத்திற்கு அது விசாலமாய் அது இடம் கிடைக்கும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் பூமியை பார்க்கும்போது ஒழுங்கினமும் வெறுமையுமாய் அங்கே காணப்பட்டது. இந்த ஒழுங்கினத்தையும் வெறுமையும் ஆண்டவர் அகற்றி சரி செய்துதான் புதிய வெட்டாந்தரையை உருவாக்கி அந்த வெட்டாந்தரையில் தான் மனிதனை ஆண்டவர் குடியேற்றுகிறார். அதுபோல மனுஷனுடைய இருதயத்திலையும் ஏராளமான திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமான காரியங்கள் எல்லாம் அங்கே அகற்றி நல்ல குணநலன்களை மன்னிப்பு, ஏற்றுக்கொள்ளுதல், பிறரிடத்தில் ஐக்கியமாயிருக்குதல், இந்த குணாதிசயங்களை நாம் உள்ளே வைக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் ஜலத்தை எல்லாம் ஒரு இடத்துல சேரும்படி அங்கே இடம் கொடுத்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே 9ஆம் வசனத்திலே தேவன் வானத்தின் கீழ் இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்ப ஆண்டவர் ஒழுங்குபடுத்தி அவருடைய வெட்டாந்தரை உண்டாக கடவுது என்று சொன்ன வார்த்தையின்படியே வெட்டாந்தரை உருவாகி மனு குலத்தை ஆண்டவர் குடியேற்றுகிறார். நம்முடைய இருதயத்திலையும் விசாலமாய் இடம் இருக்கிறது, ஏராளமாய் அங்கே இருதயத்தில் இடம் உண்டு. ஆனால் நாம் அதனை ஒழுங்குபடுத்தி தேவையில்லாத குணங்கள் எல்லாம் வெளியேற்றி ஆண்டவருக்கு பிரியமான குணாதிசயங்களை நாம் உள்ளே கொண்டு வர வேண்டும். மன்னிப்பு என்கிற மிகப்பெரிய அந்த குணாதிசயத்தை நாம் உள்ளே கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு அனைவருடைய இருதயம் இந்த மன்னிப்பினால் நிறைந்திருக்குமானால் நிச்சயமாக அந்த விசாலமான அந்த மன்னிப்பின் மூலமாய் கிறிஸ்து நம்மை மகிமைப்படுவார். ஆனால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாமும் பிறரை ஏற்றுக்கொள்ள கடமை பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் அவருடைய குணாதிசயங்களை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்த இந்த இருதயத்தினுடைய விசால தன்மையை நாம் அங்கே அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரிடத்தில் வருகிற ஒருவரையும் ஆண்டவர் புறம்பே தள்ளுகிறதில்லை. அவருடைய இருதயம் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறது, எல்லாரிடத்திலும் அவர் அன்பு செலுத்துகிறார். அதனால்தான் ஆண்டவர் சிலுவையிலே தொங்கும் போது கூட கடைசி நேரத்திலையும் எல்லாரையும் ஆண்டவர் மன்னிக்கிறார். ஆண்டவர் எல்லா துன்மார்க்கரையும் ஏற்றுக்கொள்கிறார். அவரிடத்திலே கெட்டவர்களுக்கும் தீயவர்களுக்கும் அங்கே இடம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இயேசு தன்னை காட்டி கொடுப்பான் என்று யூதாசை முன் அறிந்தும் அவனையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். யூதாசை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் அவரை காட்டி கொடுப்பான் என்று ஆண்டவர் முன் அறிந்திருந்தார். அப்ப காரணம் இல்லாமல் அவரை பகைத்தவர்கள், ராம் முழுவதும் அவரை அடித்தவர்கள், அது மாத்திரமல்ல சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் நமக்காக சிந்தும்படி அடித்தவர்கள் எல்லாரையுமே ஆண்டவர் மன்னித்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. ஆண்டவர் மன்னிப்பை குறித்து சொல்லும் போது நம்முடைய இருதயத்திலே அது எவ்வளவு இடத்தை கொடுக்க வேண்டும் என்று நாம் அறிந்திருப்போமானால் மிகப்பெரிய இடத்தை கொடுக்க வேண்டும். 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் என்று ஆண்டவர் அங்கே குறிப்பிடுகிறார். அப்ப மன்னிப்புக்கு நம்முடைய இருதயத்திலே கொடுக்க வேண்டிய அந்த இடம் மிக பெரியதாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் நாம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை மன்னிப்புக்கு நாம் குறைவான இடத்தை கொடுப்போமானால் அதிகமாக கோபம், அதிகமான பகை, அதிகமான எரிச்சல், அதன் விளைவான அங்கே செயல்கள் எல்லாம் அங்கே வந்து குடியேறிவிடும். அதனால நாம் எவ்வளவு இடத்தை நாம் மன்னிப்பு கொடுக்க வேண்டும்? பேதுரு கேட்கிறார், 7 தரமோ அல்ல, 70 தரம் என்று அவர் அங்கே சொல்கிறார். மிக அதிகமான இடத்தை நாம் மன்னிப்பு வழங்குவதற்காக நாம் அங்கே நிரப்ப வேண்டும். இந்த மன்னிக்கிற குணாதிசயம் கிறிஸ்துவை அறியாதவர்களிடத்திலே கூட காணப்படுகிறது. ஒருவேளை மன்னித்தல் என்பது நம் கிறிஸ்தவர்களுக்கு உரிய குணாதிசயமாக ஆண்டவர் குறிப்பிடுகிறார். கிறிஸ்து அதற்கு மாதிரியாக வாழ்ந்து காண்பித்தார். ஆனால் இன்றைக்கு புறஜாதியாரிடத்திலையும் அதிகமாக இந்த குணம் காணப்படுகிறது. இந்த ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். லூக்கா 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரைக்கும் உள்ள வசனங்களில் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அநீதி உள்ள உக்கிரானக்காரன் என்று ஒரு ஓமையான சொல்லி வைத்திருக்கிறார். இந்த அநீதி உள்ள உக்கிரானக்காரன், ஆண்டவர் அந்த அநீதி உள்ள உக்கிரானக்காரனை புகழ்வது போல அங்கே சொல்லப்பட்டிருக்கும். நல்ல கவனிச்சீங்கன்னா, அவன் அநீதி உள்ள உக்கிரானக்காரன், ஆண்டவர் அவனை ஒரு ஏமாற்றுக்காரனாகவே அங்கே காண்பிக்கிறார். ஆனால் அவனை பாராட்டுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஒரு இந்த பகுதியினுடைய விளக்கத்தை நாம் பார்ப்போமானால், ஒரு செல்வந்தன், ஒரு எஜமான் கணக்கு ஒப்புவிக்கிறவனிடத்திலே, அங்கே உக்கிரான காரணத்திலே
எல்லா பொறுப்புகளையும் கொடுத்து விட்டு அவனுடைய சொத்துக்கள், அவனுடைய எல்லா வரவு செலவு பார்க்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு செல்வந்தன் தன்னுடைய கணக்கு பிள்ளைகிட்ட எல்லா காரியத்தையும் ஒப்படைத்துட்டு போறாரு, தூர தேசத்துக்கு போயிடுறாரு. ஆனால் அவருக்கு ஒரு நியூஸ் வருது, இந்த உக்ரானக்காரன் நிறைய சொத்துக்களை எல்லாம் அங்கே வீணடிக்கிறான். இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே இந்த எஜமானுக்கு இந்த செய்தி தெரிந்து விட்டது என்று இந்த கணக்கு பிள்ளைக்கு தெரிந்த உடனே அவர் உடனே ஒரு வேலை செய்கிறாரு. தந்திரம் செய்தார் என்று அந்த வேத பண்டிதர் சொல்றாங்க. தந்திரமாய் எஜமானிடத்திலே கடன் பட்டவர்கள் எல்லாம் அழைத்து அவரிடத்திலே கடன் பத்திரங்கள் எல்லாம் வாங்கி அவங்க எவ்வளவு கடன் பட்டிருக்கிறாங்களோ அதையெல்லாம் அடித்து மிக குறைந்த கடன் தொகையை அவர் எழுதுகிறார். எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைத்து அதை எழுதுகிறார். அப்படி எழுதும் போது நிறைய பேர் இந்த கணக்கு பிள்ளை இடத்துல நம்பிக்கை வைக்கிறார்கள். அது காரணம் என்ன அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ஞானம் என்று அங்கே சொல்லப்படுகிறது. புத்தி, அவன் புத்தியாய் செய்தான் என்று அந்த கணக்கு பிள்ளை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. வருங்காலத்தை குறித்த பயம் அவனுக்குள்ளே வந்தது. எஜமான் தன்னை தண்டிக்கும் போது ஒருவேளை வேலை போயிட்டுனா நம்ம எங்கே போவோம், யார் நம்மை சேர்த்துக் கொள்வார் என்று அவனுக்குள்ளே ஏற்பட்ட அந்த பயம், அந்த பயத்தின் காரணமாக ஞானமாய் செயல்பட்டான், எல்லாரையும் மன்னித்தான். எஜமான் கொடுத்த அதிகாரத்தின்படி எஜமான் மன்னிக்க வேண்டிய கடன்கள் எல்லாம் இவன் மன்னித்தான். அதனாலதான் அங்கே சொல்லப்படுகிறது, அவன் புத்தியாய் செயல்பட்டான் என்று அங்கே ஆண்டவர் வெற்றி கொள்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்ப இதுல நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், எதிர்காலம் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு மறுமை உலகம், மறு உலகத்தில் தான் நமக்கு நித்தியமான வாழ்வு இருக்கிறது. அந்த நித்தியமான வாழ்க்கை தான் நமக்கு நியமிக்கப்பட்ட பாதை. அதை மனதில் கொண்டு நாம் எவ்வளவு மன்னிக்க முடியுமோ, எவ்வளவு பிறரை நாம் மன்னித்து ஏற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரம் நாம் மன்னிக்க கடமை பெற்றிருக்கிறோம். இந்த ஞானம் புறஜாதியாரிடத்தில் இருக்கிறதை ஆண்டவர் அங்கே சுட்டி காண்பிக்கிறார். வசனம் சொல்லுகிறது, லூக்கா 16:8 வாசிக்கலாம். ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பிள்ளைகள் அதிகமாய் ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல இந்த ஞானத்தை எதிர்பார்க்கிறார், இந்த புத்தியை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நாம் ஞானம் உள்ளவர்களாக பிறரை மன்னிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு இருதயத்துல எவ்வளவு தூரம் நாம் பிறரை மன்னிக்கிறோம் என்பதை பொறுத்துதான் ஆண்டவர் நம்மளை மகிமைப்படுகிறார். நமக்கு மறு உலக வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, பங்கை நமக்கு வைத்திருக்கிறார். அப்ப அதிகமான இடம் நம்முடைய இருதயத்துல இந்த மன்னிப்புக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். இந்த மன்னிப்புல தான் தாழ்மை, பிறரை ஏற்றுக்கொள்ளுதல் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாரையும் சிலுவையிலே மன்னித்தார் என்றால் நாம் அதிகமாய் மன்னிக்க கடமை பெற்றிருக்கிறோம். அப்ப நம்முடைய இருதயத்திலே எவ்வளவு இடம் கொடுக்கிறோம். சிலர் இந்த மன்னிப்பதற்கு இடம் கொடுக்காமல் பழி வாங்குதலுக்கு இடம் கொடுக்கிறாங்க. சிலர் கோபத்துக்கு இடம் கொடுக்கிறாங்க. பகை, விரோதம், பழி தீர்த்தல், கடைசி வரைக்கும் நான் மன்னிக்க மாட்டேன் என்கிற அந்த வைராக்கியத்திற்கு இடம் கொடுக்கிறார்கள். இது எல்லாம் இந்த மன்னிப்பை புறந்தள்ளி அதுக்கு ஒரு சின்ன இடத்தை கொடுத்துட்டு மற்ற எல்லாம் அந்த இடத்தை பிடிக்கிறதுனால நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை மகிமைப்படவும் முடியாது. மறு உலக வாழ்க்கையிலே நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற பங்கை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால்தான் மத்தேயு சுவிசேஷத்துல இன்னும் கூடுதலான ஒரு எடுத்துக்காட்டு 18ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 21ஆம் வசனத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா, அங்க ஒரு எஜமான் காணப்படுகிறார். அந்த எஜமானிடத்துல 10,000 தாலந்து கடன்பட்ட ஒரு மனிதன். அதுல பாத்தீங்கன்னா அந்த 25ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். பத்தாயிரம் தாலந்து கடன்பட்ட ஒரு மனிதன், அவனுக்கு கடனை திருப்பி செலுத்த முடியல. ஒரு தாலந்து என்பது 35 கிலோ தங்கம். வெறும் தாலந்து என்று சொல்லப்படுகிறதுல தங்கம் என்றுதான் வேத பண்டிதர் சொல்றாங்க. 35 கிலோ தங்கம். 10,000 தாலந்து என்றால் லட்சக்கணக்கான கிலோ தங்கம். அவர் ஏதோ வியாபாரத்துக்கோ எதுக்கோ கடன் பட்டிருக்கிறார். அந்த கடனை தீர்க்க முடியவில்லை. ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லும் போது மிக ஞானமாய் அவர் சொல்லுகிறார். நிறைய கடன்பட்ட மனிதன். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பாவங்களை மன்னித்திருக்கிறார் என்று சொன்னால் நிறைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். நம்முடைய ஜென்ம பாவம், நம்முடைய தாயின் கருவில் இருக்கும்போது உண்டான பாவங்கள், முன்னோர்களுடைய பாவம், நாம் அங்கே அறியாது செய்த பாவங்கள் ஏராளமாய் மன்னித்திருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த ஓமையில, 10,000 தாலந்து உள்ள ஒரு மனிதன் அவன் கடன் பட்டிருக்கிறான். இந்த 10,000 தாலந்தை அவன் திருப்பி கேட்கும் போது எப்படி கேட்கிறான்? உனக்கு திராணி இல்லை, அதனால உன்னுடைய பெண் ஜாதி, உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய வீட்டில் உள்ள அனைத்தையும் நீ கொடுத்து தீர்க்க வேண்டும் என்று சொன்ன போது
26 சொல்லுகிறது, அந்த மனிதன் எஜமானிடத்திலே தாழ விழுந்து அவனை வணங்கி, என்னிடத்தில் பொறுமையாயிரும், நான் உங்களுடைய கடனை நான் கொடுத்து தீர்ப்பேன், எனக்கு கால அவகாசம் தாரும். அவன் கேட்டதை பார்த்துட்டு அந்த எஜமான், அந்த வசனம் சொல்லுகிறது, 27 வசனத்தை வாசிக்கலாம். கடன் முழுவதையும் அங்கே மன்னிக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். 10,000 தாலந்து கடன் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அவன் எதிர்பார்க்கலாம், அவன் நினைச்ச ஏதோ கால அவகாசம் தருவார்கள் என்று. ஆனால் முழு கடனையும் அங்கே அந்த எஜமான் மன்னித்து விடுகிறான். அவன் அப்படியே எதிர்கொண்டு போறான். போகும்போது அந்த வசனம் சொல்லுகிறது, 100 வெள்ளிப்பணம் இவனிடத்தில் கடன் பெற்றிருந்தான். அவன் எதிர்கொண்டு வருகிறான். அவனை பிடித்து, உன்னுடைய கடனை நீ கொடுத்து தீரு என்று சொல்லுகிறான். அவன் ஒரு மிக எளிமையான ஒரு ஏழை மனிதன். அவனிடத்தில் போய் சொல்ற வசனம் சொல்கிறது, அந்த 28 வசனத்துல, அந்த 100 வெள்ளி கடன் பட்டவனை தொண்டையை நெரித்து கடனை கொடுத்து தீர்க்க வேண்டும் என்று அவன் அங்கே கட்டாயப்படுத்துகிறது நாம் அங்கே பார்க்கிறோம். அவனும் இவனுடைய காலில் விழுந்து, வசனம் சொல்லுகிறது 29 வசனம், இவனுடைய காலில் விழுந்து, என்னிடத்திலே பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் நான் கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவன் அங்கே மன்றாடுகிறான். ஆனால் இவனோ அதற்கு சம்மதியாமல், வசனம் 30 சொல்லுகிறது, அவனை மன்னிக்க மனம் இல்லாமல் அந்த கடனை கொடுத்து தீர்க்க வேண்டும் என்று அவனை காவலில் போட்டு வைத்தான். இப்போ இவனுக்கு மன்னிக்கப்பட்ட ஏராளமான கடனை அவன் எப்படி மன்னிக்கப்பட்டான் என்பதை நினைவு கூறாமல் போனான். பிறருக்கு மன்னிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்கே அறிவுறுத்துவதற்காக நம்முடைய பாவங்களை நாம் எவ்வளவு தூரம் ஆண்டவர் நம்மை மன்னித்திருக்கிறார். வசனம் சொல்கிறது, பொல்லாத ஊழியக்காரனை, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன், நீ பிறருக்கு மன்னிக்க வேண்டாமா? இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 33 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். இந்த வசனம் சொல்கிறது போல, பரமண்டல ஜெபத்தில் நாம் அறிக்கை செய்கிறோம், மற்றவருடைய குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல, எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் என்று நாம் அறிக்கை செய்கிறது போல, ஆண்டவர் சொல்றார், நான் எவ்வளவோ கடன்களை உனக்கு மன்னித்திருக்கிறேன், எவ்வளவோ பாவங்களை நான் உனக்கு மன்னித்திருக்கிறேன், நீ பிறருக்கு மன்னிக்க வேண்டாமா? இன்னைக்கு நம்முடைய இருதயத்துல மன்னிப்புக்கு எவ்வளவு இடத்தை ஒதுக்குகிறோம் என்பதை பொறுத்துதான் ஆண்டவன் நம்மை மறுமையில ஏற்றுக்கொள்வார். இதுதான் பரலோகத்தினுடைய விதி, அதுதான் சட்டம். தேவகுமாரனே நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கும் போது, உன் பாவத்துக்கு விலக்கரையும் கொடு என்று நம்மை கேட்காம, உன் பாவத்துக்கு முழுமையான தண்டனை நீ அனுபவி என்று சொல்லாமல், நம்மை முழுமையாய் மன்னித்து நம்முடைய தண்டனையை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு அவர் மரணத்தை ருசி பார்த்து நம்மை விடுதலையாக்கி வைத்திருக்கிறார். இந்த மன்னிப்பை நாம் பிறருக்கு கொடுப்பதற்காகத்தான் நம்மிடத்துல இடம் எதிர்பார்க்கிறார். நம்முடைய இருதயத்துல எவ்வளவு இடம் கொடுக்க வேண்டும் மன்னிப்புக்கு என்றால் 70 முறை, அதுக்கு அளவே இல்லாத அளவுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அப்போ பழி தீர்த்தல், பகைமை, கோபம் இவைகளுக்கு நாம் இடம் கொடுக்காமல் அதையெல்லாம் ஒதுக்கி இடம் உண்டாக்கி பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்கென்று நாம் அங்கே ஒரு இடத்தை விசாலமாக இருதயத்தில் ஏற்படுத்த வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 7 அதிகாரம் 9 வசனத்துல, உன் மனதில், அதாவது உன் இருதயத்தில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சில், மூடருடைய இருதயத்துல தான் கோபம் குடிகொண்டிருக்கும். நாம் இருதயத்திலே எதை குடி ஏற்றுகிறோம் அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய இருதயத்துல விசாலமாய் மன்னிப்பு இருந்தது, ஏராளமாய் மன்னித்தார். நம்ம அதை பற்றி தான் முதல் குறிப்பில் நாம் அங்கே தியானித்து சீக்கிரமாய் நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். முதல் குறிப்புக்காக நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்வோம். ரோமர் எழுதின நிருபம் 15 அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அதிலே 6வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். இங்கே 6வது வசனத்துல பொறுமை, ஆறுதல் அளிக்கும் தேவன் என்று முதலாவது குறிப்பிடுகிறார். ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவை நமக்கு மாதிரியாக முன்வைத்து ஏக சிந்தை உள்ளவர்களாக நாம் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு பொறுமை அவசியம், ஆறுதல் அவசியம். நிறைய பேர் துன்பப்படுத்துவார்கள். இதெல்லாம் முன்னிட்டு தான் அப்போஸ்தலன் பவுல் இந்த ரோமாபுரி சபைக்கு சொல்கிறாரு, பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். கிறிஸ்து இயேசுவை நமக்கு மாதிரியாக முன்வைத்து ஏக சிந்தை உள்ளவர்களாக நம்ம இருக்கும்படி அழைக்கிறார். நாம் இந்த பூமி வாழ்கிற நாட்கள்ல நிறைய மக்களை நாம் சந்திக்கிறோம். பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, பல கருத்துள்ள மக்கள் இருக்கிறாங்க, நாம ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில ஆண்டவர் சொல்றார், எல்லாரையும் ஏற்றுக்கொள். கிறிஸ்து எல்லாரையும் ஏற்றுக்கொண்டார். பாவிகள், ஆயக்காரர்கள், இவைகளுக்கு சிநேகிதர் என்று அழைக்கப்பட்டார்.
இந்த அடித்தட்டு மக்களை அவர் தேடி சென்று நேசித்தார். அப்படி நேசிக்கிறதுனால பெரிய இடத்துல இருந்து அவருக்கு நிறைய துன்பங்கள் வந்தது. மேல்மட்டத்தினுடைய அதிகாரத்திலிருந்து, ரோம அரசாங்கத்திலிருந்து, சொந்த மக்கள்ல இருந்து நிறைய எதிர்ப்புகள் வந்தது. காரணம், இவர் அடித்தட்டு மக்களை தேடி சென்று ஒன்று சேர்க்கிறார், எல்லாரையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். அப்ப இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். நாம் பொதுவாக ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தை நமக்குள்ள இருக்க வேண்டும். அதுதான் ஏக சிந்தை, அதுதான் நமக்கு பொதுவாய் வைக்கப்பட்டிருக்கிற சிந்தை. இந்த சிந்தை நமக்குள்ள இருக்குமானால் நாம் எல்லாரையும் கிறிஸ்து இயேசுக்களாக ஏற்றுக்கொண்டு நாம் ஆண்டவருக்கு மகிமையாக பரலோகத்திலே நமக்குரிய பங்கை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் அங்கே ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சத்துருவையும் சிநேகிக்க சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துல, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அடுத்த வசனத்தை வாசிக்க, 44ஆம் வசனம். இந்த 43ஆம் வசனத்தில் சொல்லும் போது, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டது. ஆனால் ஆண்டவருடைய கட்டளை என்ன? லேவியராகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. இதுதான் கட்டளை. ஆனால் இந்த கட்டளையை அவர்கள் திரித்து அப்படியே சொல்லிக் கொடுத்தாங்க. என்ன சொல்லிக் கொடுத்தாங்கன்னா, உனக்கு அடுத்தவனை சிநேகி. அடுத்தவனுக்கு சொன்னால் உடன் பிறந்த இரத்த சம்பந்தமான உறவுகளை நீ ஏற்றுக்கொள், அவங்களை நீ சிநேகித்துக்கொள். அவங்களே உனக்கு பகையாளியாக மாறினா நீ அவங்களையும் சத்துருவாக தான் நினைக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, புறஜாதியான சத்துருவை நீ ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாதே, பகைப்பாயாக. உன் சத்துருவை நீ பகை என்று அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. ஏன்னா நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்ட காலத்துல எல்லாருக்கும் இது போல பைபிள்லாம் கிடையாது. அப்ப அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தாங்களோ அதை தான் அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இதுதான் கட்டளை. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூற வேண்டும். இந்த நியாயப்பிரமாண கட்டளையை ஆண்டவர் அங்கே கற்றுக் கொடுக்கிறார். அப்ப இதுல என்ன ஏற்றுக்கொள்ளுதல் என்று சொன்னால், நாம் எப்படி இருந்தாலும், நம்மை சபிக்கிறவர்கள் நம்ம கூட இருந்தாலும், நம்மை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் கிறிஸ்துவனுடைய பாரபட்சமற்ற ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை. இந்த தன்மை நம்மிடத்தில் இருக்குமானால் நாம் எல்லாரையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். ஒரு சில உதாரணங்களை நான் சொல்லி இந்த கிறிஸ்து எப்படி ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் அங்கே கற்றுக்கொள்ள இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமானவன் தாவீது. தாவீதுடைய வாழ்க்கையில எதெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் அப்படியே தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலும் நடந்தது. அதனால தாவீதுடைய சங்கீதம் அதிகமாக இந்து நாட்களில் நம்ம வாசிக்கிறோம். தாவீதுடைய சங்கீதத்தில் 41ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். சங்கீதம் 41:9. பிராண சிநேகிதன். இந்த இடத்துல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தாவீது சாப்பிட உட்கார்ந்து இருக்கும் போது கூட இருக்கிற சகோதரர், இவன் என்ன நம்ம கூட உட்கார்ந்து சாப்பிடுறது? நாம் ஏற்கனவே தாவீதை குறித்து தியானித்து இருக்கிறோம். தாவீது வேற்று மனுஷனாக, அங்க விபச்சாரியின் மகனாக கருதப்பட்டான். ஏன்னா தாவீதுடைய சம்பவத்தை நம்ம தியானிச்சிருக்கிறோம். அதனால கூட உட்கார்ந்து சாப்பிடுற தன்னுடைய சகோதரர்கள் கூட காலை தூக்கி காமிப்பாங்க, இவன் என்ன நம்ம கூட வந்து உட்கார்ந்து சாப்பிடுறது. அவனுக்கு கசப்பான காடியை அதுல கலந்து கொடுப்பாங்க. அவ்வளவு அடிமையாக, அவ்வளவு விரோதியாக பார்க்கப்பட்டவன் தாவீது. அப்ப தன்னுடைய சொந்த சகோதரர்கள், அப்போது பொசிக்கிற சகோதரர்கள் கூட அங்க உட்கார்ந்து சாப்பிட முடியல, அவங்க கூட பகைக்கிறாங்க. நான் சொல்றேன், இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறிச்சு. நீங்க பாத்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல, தீர்க்கதரிசிக்கு தன்னுடைய சொந்த ஊரிலையும் சொந்த வீட்டிலையும் அன்றி வேற எங்கேயும் கனவீனம் கிடையாதுன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. அது மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்துல சொல்றாரு, இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தான் சொந்த ஊரிலும் சொந்த ஜனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேற எங்கும் கனவீனம் அடையான் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ தன்னுடைய சொந்த மக்கள், சொந்த ஊர் மக்கள், சொந்த இன மக்கள் ஆண்டவரை பகைக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவும் சந்தித்திருக்கிறார். ஆனாலும் இயேசு அவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். அவருடைய சபிப்போ அல்லது அவருடைய புறந்தழுதலோ அவருடைய ஏளனமான வார்த்தைகளோ எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு ஆண்டவர் அவர்களை ஏற்றுக்கொள்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சத்துருக்களையும் நீங்கள் சிநேகிக்க வேண்டும், நம்மை பகைக்கிறவர்களையும் நாம் சிநேகிக்க வேண்டும்.
நம்மை விரோதிக்கிறவர்களையும் நாம் அங்கே சிநேகிக்க அழைக்கப்படுகிறோம். யூதாசை குறித்து வேதம் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்துல, என்னோட கூட இந்த தாளங்களை கையிடுகிறவன் தான் என்னை காட்டி கொடுப்பான். முன்கூட்டியே ஆண்டவருக்கு தெரியும். அவனுடைய எல்லா செய்கைகளையும் கவனிச்சுட்டே இருக்கிறார். பணப்பை முதற்கொண்டு ஆண்டவர் அவன் கையில் தான் கொடுத்து வைத்திருந்தார். ஆனால் அந்த பணப்பையை வைத்து அவன் இஷ்டத்துக்கு செலவு பண்ணான். ஆண்டவருக்கு தெரியும் அவன் திருடனா இருந்தபடினால் என்று யோவான் சுவிசேஷம் சொல்லுகிறார். அந்த திருடனையும் ஆண்டவர் கூடவே வைத்துக் கொண்டார். காரணம், அவனையும் ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை. சிநேகிதனே என்று கடைசி நேரத்தில் அவனை அழைத்தார். அப்ப ஆண்டவர் எல்லா மக்களையும் எல்லா சூழ்நிலையிலும் அவர் அங்கே ஏற்றுக்கொள்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின இந்த நிருபத்துல தான் பவுல் சொல்றாரு, 15ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல, கிறிஸ்துவும் தமக்கு பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனை என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே. ஏற்கனவே சொன்னது போல தாவீதுடைய வாழ்க்கை இயேசுவுக்கு முன் அடையாளமாக இருந்ததுனால இதே வசனம் சங்கீதக்காரன் 69ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் அவரை நிந்திக்கிற நிந்தனை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மேல வந்து அது அங்கே விழுந்தது. தாவீதுக்கு நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவன் ஆடு மேய்த்துட்டு இருந்த அந்த மனிதனை கூப்பிட்டு என் வேலையை செய்ய சொல்லி கூப்பிட்டார். என்னுடைய ஜனங்களை நீ மேய்க்க வேண்டும் என்று அவர் கூப்பிடுகிறார். அது நிமித்தம் ஏராளமான பகை, அது நிமித்தம் ஏராளமான அவனுக்கு துன்பம் வந்தது. அதை நீங்க அந்த இடத்துல பாருங்க, ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் உம்மை நிந்திக்கிற நிந்தனை என் மேல் விழுந்தது. தாவீதுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறிற்று. இதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு அது தீர்க்க தரிசனமாக அது எல்லாம் நிறைவேறினதை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் கிறிஸ்து இந்த பூமியில எவைகளெல்லாம் சகித்தாரோ அதெல்லாம் முன்னடையாளமாக செய்து காண்பிக்கப்பட்டது. தாவீதுடைய வாழ்க்கையில நிறைய மக்கள் அவரை பகைத்தார்கள். இந்த 69ஆம் சங்கீதம் முழுசு நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஏராளமான நிந்தை அவர் மேல வந்து விழுந்துச்சு. ஏராளமான பாடுகள், ஏராளமான துன்பங்கள், இதெல்லாம் தாவீது சகித்தார். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நீங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட இருந்த ஜனங்கள் எல்லாம் பகைத்தார்கள். ஆண்டவர் நிமித்தம், பிதாவின் நிமித்தம் ஏராளமான துன்பங்கள் அவருக்கு வந்து சேர்ந்தது. இதெல்லாம் ஆண்டவர் பொறுமையாய் சகித்துக் கொண்டு பாவிகள், ஆயக்காரர்கள் எல்லாரையுமே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் ஆண்டவர் மேல அந்த நிந்தனை வந்து விழுந்தது. வேதம் சொல்லுகிறது, பாவிகளுக்கும் ஆயக்காரனுக்கும் தோழன், போஜன பிரியன், மதுபான பிரியன், தேவ தூசணம் சொல்லுகிறவர், பிசாசுகளின் தலைவன், ஓய்வு நாளின் பாரம்பரியத்தை மீறுகிறவர், நிறைய நிந்தனைகளை சொன்னாங்க. இதெல்லாம் ஆண்டவர் பொறுமையாய் சகித்து எல்லாரையும் ஆண்டவர் அங்கே ஏற்றுக்கொண்டார். சங்கீதம் 69:4 வாசித்து பார்த்தீங்கன்னா, நிமித்தம் இல்லாமல் பகைக்கிறவங்க ஏராளமாக இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, வீணாய் சத்துருக்களாய் நிறைய பேர் இருந்தாங்க. என்ன காரணம்னே தெரியாம நிறைய பேர் சத்துருவாய் மாறி இருந்தார்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. இது தாவீதுடைய வாழ்க்கையில நடந்தது. ஏன்னா தாவீதை வந்து ஒதுக்கி தான் வச்சிருந்தாங்க. அவனை ஆடு மேய்க்கும்படி அனுப்பியிருந்தாங்க. அவனுடைய ஆட்டு மந்தையெல்லாம் அவன் கவனமாய் பாதுகாத்தான். சிங்கம் வந்து பிடிச்சாலும், கரடி வந்து பிடித்தாலும் அதை திருப்பி கொண்டு வரக்கூடிய பலன் உள்ளவனாக கவனமாய் இருந்தான். ஆனால் தாவீது சொல்றான், நான் எடுத்துக்கொள்ளாததை கொடுக்க வேண்டியதாயிற்று. அந்த ஊர்ல, அந்த பட்டணத்துல எந்த மேய்ப்பனுடைய ஆடு காணாமல் போனாலும் தாவீது தான் சொல்லுவாங்க, தாவீது உன் ஆட்டுல இருந்து ஒரு ஆட்டை கொடுத்து விடு. அப்ப தாவீது சொல்லுவான், நான் எடுக்கவில்லை, நீ எடுக்காததை கொடுத்துதான் ஆக வேண்டும். இதுதான் தாவீதுக்கு நியமிக்கப்பட்ட காரணம். அதை சொல்றாரு, நிந்திக்கிறவருடைய நிந்தனை என் மேல் விழுந்தது, நான் எடுக்காததை கொடுக்க வேண்டியதாயிற்று. ஒரு திருடனை போல தாவீது பார்க்கப்பட்டார். அதே வாழ்க்கை தான் இயேசு கிறிஸ்துவில அது தீர்க்க தரிசனமாக நிறைவேறினது. இயேசு கிறிஸ்துவும் கல்வர்கள் மத்தியில இந்த வசனம் சொல்லுகிறது. மார்க் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். மார்க் 15:28. அக்கிரமக்காரர்கள் ஒருவனாக எண்ணப்பட்டார், அவரும் அங்கே கல்வனை போலவே எண்ணப்பட்டார். இது தீர்க்க தரிசனம் எல்லாம் தாவீதுடைய வாழ்க்கையில நிறைவேறினது. தாவீதுடைய வாழ்க்கையில நிறைவேறின அந்த தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில நிறைவேறிச்சு. எதெல்லாம் பிதா செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதை குமாரன் பார்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதுவே அன்றி தாமாக எதையும் அவர் செய்யவில்லை. ஒவ்வொன்றுக்கும் தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் பகைக்கிற எல்லா மனிதர்களையும் அவர் சகித்துக் கொண்டு ஏற்றுக்கொண்டார். அப்ப அக்கிரமக்காரர்கள் ஒருவராகவே அவர் எண்ணப்பட்டார். ஏளனமாய் பேசுகிறவர்கள், இல்லாத வார்த்தைகளை பேசினவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அங்கே ஏற்றுக்கொள்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் ஒருமனப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினாலே மகிமைப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் இவ்வளவு பாடு. நாம் எல்லாரும் ஐக்கியப்பட்டு ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு பகை இல்லாமல், பொறாமை இல்லாமல், விரோதம் இல்லாமல், மன்னிப்பு கொடுக்கிறதுக்கு அங்கே தடை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று
ஒரே ஐக்கியமாக நம் நேசத்தில் வர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் ஒரே வாயினாலே ஐக்கியமாக இருந்து ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஒரே வாயினாலே மகிமைப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் நாம் பொறுமையோடு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது போல நாம் எல்லாரையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து அவ்வளவு பொறுமையா சகித்ததுனால்தான் இன்னைக்கு திரளாய் அவரை பின்பற்றுகிறவர்கள் இந்த பூமியில நிறைய பேர் அங்கே உருவானார்கள். காரணம், இதை ஏற்றுக்கொள்வதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் உண்டு. இதெல்லாம் கொஞ்ச காலம் தான். வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவரை சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. நாம் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்க போறோம். இந்த மன்னிப்பை கொடுக்கிறதுனால நம்ம ஏளனம் பண்ணுகிறவர்கள், நமக்கு விரோதமாய் துன்பம் பண்ணுகிறவர்கள், நமக்கு எதிரிடையே வரக்கூடியவர்களை கொஞ்ச காலம் தான் சகித்துக் கொள்ள போறோம். இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டு காலம் தான் சகித்தார். ஆனால் அதனுடைய முடிவு பலன் மிகப்பெரிய அளவிலே ஆண்டவர் மகிமையாய் வச்சு திறந்து நம்ம எல்லாம் பிதாவினிடத்தில் சேர்த்திருக்கிறார். அதுபோலதான் நாம் கொஞ்ச காலம் இந்த பாடுகளை அனுபவித்து நிறைய பேரை மன்னித்து நிறைய பேரை நாம் கிறிஸ்துவின் அன்பினால் ஏற்றுக்கொள்வோமானால் இந்த ஞானம் அநீதியான மக்களிடத்தில் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னாரு, அந்த அநீதியான உக்கிரமக்காரன் ஞானமாய் செயல்பட்டு புத்தியாய் செயல்பட்டு நிறைய பேருடைய கடன்களை மன்னித்தான். அது எஜமான் தான் மன்னிக்கணும். ஆனா அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின்படி நிறைய பேருடைய கடன்களை மன்னித்ததுனால அவர் சொன்னா, மறுமையில உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி. ஆண்டவர் நிறைவேற சொல்றாரு, நித்தியமான வீடுகளில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி நீங்களும் இதே போல புத்தியாய் நடந்து கொள்ள வேண்டும். ஆனா நம்மிடத்தில் அதுதான் எதிர்பார்க்கிறார். நம்ம அநேகரை மன்னிப்பதற்கு நம்முடைய இருதயத்திலே இடம் உண்டாக்கி தர வேண்டும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையின் வழியாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கேட்ட சத்தியத்திற்காக தலை தாழ்த்து நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக மன்னிக்கிற குணாதிசயத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். முதலாவது ஏற்றுக்கொள்ளுதல் என்கிற முகவுரையை நாம் தியானித்தோம். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்பது எல்லாரிடத்திலும் இருக்காது. இது கிறிஸ்தவ பண்பு. ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டது போல, பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் திருவசனமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்ற காரியம், ஆண்டவர் நம்மில் மகிமைப்படும்படியாக கிறிஸ்து மாதிரியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாமும் மற்றவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு கடமை பெற்றிருக்கிறோம். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்கிற குணாதிசயம், கிறிஸ்து எல்லாரையும் ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்து எல்லாரையும் அங்கே மனவிசாலமாய் மன்னித்து ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு இருதயத்தில் மன்னிப்புக்கு இடம் கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கோபம், பழிவாங்குதல், பகைமை, விரோதம், நான் செத்தாலும் அவங்கள்ட்ட பேச மாட்டேன் என்கிற வைராக்கியம், இதையெல்லாம் நாம் விட்டுவிட்டு மன்னிப்பதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். காட்டி கொடுப்பான் என்பதை அறிந்தும் ஆண்டவர் அவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். சிநேகிதனே என்று அழைத்தார். ஆண்டவர் இந்த குணாதிசயத்தை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நமக்கு ஏராளமான பாவங்களை மன்னித்து இருக்கிறார். நாம் தாயின் கருவிலை உருவாகும் முன்னே ஜென்ம பாவங்களையும் நமக்கு மன்னித்து இருக்கிறார். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தால் அந்த பிறப்பின் பாவத்தையும் மன்னித்திருக்கிறார். நாம் அறியாமல் செய்த பாவங்களையும் மன்னித்திருக்கிறார். விக்கிரக வணக்கங்களையும் மன்னித்திருக்கிறார். ஏராளமாய் மன்னித்திருக்கிறார். 10 லட்சம் தாலந்து ஒருத்தருக்கு மன்னிக்கப்பட்டது. அவனுக்கு அவ்வளோ கடன், பல லட்சம் தங்கம், பல லட்சம் கிலோ மதிப்புள்ள தங்கம், அத்தனை தாளந்தையும் அந்த எஜமான் மன்னிக்க முடியும்னா பரமபிதாவாகிய ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தின கர்த்தர் எவ்வளோ பாவங்களை நமக்கு மன்னித்திருக்கிறார். எவ்வளோ பகைமை நமக்கு மன்னித்திருக்கிறார். ஆண்டவரை அறியாத நாட்கள் எல்லாம் நமக்கு மன்னித்திருக்கிறார். நாம் பிறருக்கு மன்னிக்க கடமை பெற்றிருக்கிறோம். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும் என்று அங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த ஜெப நேரத்தில் நம்முடைய இருதயத்தில் நாம் எவ்வளவு தூரம் மன்னிப்புக்கு இடம் கொடுக்கிறோம். ஆண்டவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கிற தெய்வம். நாமும் பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு விரோதமாக துன்பம் வந்தாலும், நம்மை துன்பப்படுத்தினாலும், காரணமில்லாமல் பழி சொன்னாலும், காரணமில்லாமல் நம்மை நிந்தித்தாலும் ஆண்டவருக்காக நாம் பொறுமையோடு சகித்து அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரிடத்தில் அன்பாய் பேசி நாம் கடமை பெற்றிருக்கிறோம். சிலுவையில் எல்லாரையும் ஆண்டவர் மன்னித்தார். நாம் யாரையும் குறித்து பகை உள்ள வைத்திருக்க கூடாது. யாரை குறித்தும் கோபம் உள்ள வைத்திருக்க கூடாது. எல்லாம் ஒரு நாளிலே ஆண்டவர் கணக்கு கேட்பார். மகிமையில் நாம் நிற்கும் போது நாம் எத்தனை பேரை மன்னித்து ஏற்றுக்கொண்டோமோ
அத்தனை பேரும் நமக்கு முன்பாக வந்து நின்று நம்மை வரவேற்பார்கள். நீங்கள் வாழும்போது பரலோகத்தில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாம் எவ்வளவு தூரம் பிறரை மன்னிக்க முடியுமோ, நாம் எவ்வளவு தூரம் பிறரை ஏற்றுக்கொள்ள முடியுமோ, பிறருடைய கடன்களை மன்னித்தல், பிறருடைய குற்றங்களை மன்னித்தல், பிறருடைய துன்பங்களை மன்னித்தல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த குடும்பத்தில் பகைத்தார்கள், சொந்த ஜனங்கள் பகைத்தார்கள். கூடவே இருந்த 3.5 வருஷம் அவரோடு சாப்பிட்டு அவரோடு உண்டு உறங்கின, அவரோடு எல்லா காரியங்களையும் அனுபவித்த யூதாஸ் அவரை காட்டி கொடுத்ததிலே சகித்தார். சொந்த ஜனமான யூதர்கள் அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த போதும் சகித்து கொண்டு அவர்களே மன்னித்து ஏற்றுக்கொண்டார். பிதாவே, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். எல்லாருக்காகவும் மன்னிப்பு கேட்டார். அவர் எல்லாரையும் மன்னித்தார். இந்த பரந்த மனம் நமக்குள்ள இருக்குமானால், இந்த மன்னிக்கிற குணம் நமக்குள்ள இருக்குமானால், மறுமையில் நமக்கு ஏராளமான ஆத்மாக்கள் நமக்கு முன்னின்று நம்மை வரவேற்பார்கள். சொந்த குடும்பம் நம்மை வரவேற்போம். தாவீது அதைத்தான் செய்தார். இயேசு கிறிஸ்து அதைத்தான் நமக்கு முன்மாதிரியாக வைத்திருக்கிறார். இன்னைக்கு மன்னிக்கிற குணாதிசயம் நம்மிடத்திலே உண்டா? மூடனுடைய நெஞ்சில் கோபம் குடிகொண்டிருக்கும். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் நீதிமான்கள், நாம் ஞானவான்கள். கொல்லாத இந்த உலகத்தில் கூட இருளின் பிள்ளைகள் கூட புத்தியாய் நடந்து கொள்கிறார்கள், ஞானவான்களாய் இருக்கிறார்கள். நிறைய கடன்களை மன்னிக்கிறார்கள், நிறைய குற்றங்களை மன்னிக்கிறார்கள், நிறைய துன்பங்களை பொறுத்துக் கொள்கிறார்கள். நாமோ கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருந்து இந்த மன்னிக்கிற குணாதிசயத்துக்கு இடப்படாமல் இருப்போமானால் நிச்சயமாய் ஆண்டவர் நம்மிடத்திலே கணக்கு கேட்பார். நாம் பிறரை ஏற்றுக்கொள்கிற விதத்தில் கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல பிறரை நாம் ஏற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். பகைமை, துன்பங்கள் எல்லாம் நாம் மறந்து ஆண்டவருக்குள்ளாக நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வோம். இந்த ஐக்கியத்தினால்தான் ஒரே வாயினால் கர்த்தர் மகிமைப்படும்படி நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எங்கள் அன்பு பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய வார்த்தையின் சத்தியத்தின்படியே நாங்கள் உமக்குள்ளாக ஒருவரை ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்க, ஒருவரை ஒருவர் மன்னித்து, கூடுமானால் ஆண்டவரே கிறிஸ்துவின் வருகை மட்டும் நாங்கள் ஒருவரை ஒருவர் மன்னிப்பதற்கு, என்னுடைய இருதயத்தில் மன்னிப்புக்கு ஏராளமாக இடத்தை ஒதுக்குவதற்கு எங்களுக்கு பூரண கிருபைகளை தந்து வழிநடத்தினப்பா. நம்முடைய வார்த்தையின் சத்தியத்தின்படியே நாங்கள் உமக்குள்ளாக வாழ்ந்து, உமக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் பலப்பட்டு நித்தியமான இந்த பரலோக வீட்டை நாங்கள் அடைவதற்கு ஒவ்வொரு நாளும் பிரயாசம் எடுக்க கிருபை தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம், நல்ல பிதாவே, ஆமென்.